அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பலாக்கொட்டையை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பலாக்கொட்டையை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த பலாக்கொட்டையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு. தோல் எடுத்துட்டு பொடிசாக நறுக்கிக்கிறேன்னு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன்னு. கருவாயில் போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளி பழத்தையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன்னு. தக்காளி பழமும் நல்லா வதங்கவும் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறேன்னு. இப்போ மசாலாவும் நல்லா வதங்கவும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை போட்டு 2 கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்னு. உப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்னு. பலாக்கொட்டை பொரியல் ரெடி. சூப்பராக இருக்குது இந்த பலாக்கொட்டை பொரியல்.